ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அமெரிக்கன் சாப்ஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக கடையில் வாங்குகிற நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லாவே வேகணும். நூடுல்ஸ் வெந்துருச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நூடுல் மட்டும் எடுத்து பிரேக் பண்ணி பாருங்கள். சென்டரில் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். அதுவும் ஒயிட்டாக இல்லைன்னா நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது வேக வச்ச நூடுல்ஸை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வாட்டர்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரில் நூடுல்ஸை போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நூடுல்ஸை ஒரு பிளேட்டில் நல்லா தனியாக பிரித்து வச்சுருங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து நூடுல்ஸ் மேலே அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம எதுக்கு அப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது ஆயில் நல்லா சூடானதும் அந்த நூடுல்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்கும். நூடுல்ஸ் மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணாமல் பேட்சாக போட்டு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனதும் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா பிளேட் மாதிரி அப்படியே வந்துடும், கொஞ்சம் கூட ஸ்டிக்கியாக இருக்காது. இப்போ நம்ம சாஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்துடலாம். ஆனியன், கேபேஜ், கேப்சிகம், கேரட், கார்லிக். ஆயில் நல்லா சூடானதும் சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரு வெஜிடபிள் வெந்த அப்புறம் தான் இன்னொன்று ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஈவனாக குக் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். கடைசியாக வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாஃப்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே ஈவனாக குக் ஆகிருக்கும். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ அது வந்து லாஸ்ட்டாக செக் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். மூடி நல்லா வேக வைங்க. இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் 4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் சோயா சாஸ் அப்படியே மிக்ஸ் ஆகி வேகணும். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வினிகர் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கப்பு ஃபுல்லாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி உங்களுக்கு அதிகமாக வந்து டொமேட்டோ கெச்சப் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டொமேட்டோ பியூரி கூட ஆட் பண்ணிக்கலாம். கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து சுகர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து மேட்ச் ஆகும். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வரும்.
சாஸ் வந்து ரொம்ப ஆறி போக போக ரொம்பவே திக்காயிடும். அதனால் கொஞ்சம் வாட்டரியாகவே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு வாட்டரியாக இருந்தால் தான் வந்து கொஞ்சம் நேரம் போக போக ரொம்பவே திக்காயிடும் சாஸு. சாஸ் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நூடுல்ஸ்லேயும் நல்லா அப்சர்வ் ஆகும். பாருங்கள், சூப்பரான அமெரிக்கன் சாப்ஸி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே செஞ்சிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.